Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து green house effect பார்க்க போறோம். green house effect அப்படிங்கிறது என்ன அப்படினா பசுமை இல்ல விளைவு. இப்ப green house effect is a process by which radiation heat from the sun is captured by gases in the atmosphere that increase the temperature of the earth ultimately. இப்ப சன்ல இருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்வீச்சுகள் என்ன பண்ணும் அப்படினு கேட்டா அட்மாஸ்பியர்ல நமக்கு என்ன இருக்கு நிறைய gases வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இந்த gases என்ன பண்ணும் அப்படினு கேட்டாக்க சன்ல இருந்து வரக்கூடிய வெப்ப கதிர்வீச்சுகளை என்ன பண்ணும் அப்படினா அப்சர்வ் பண்ணிக்கிடும். சோ அப்சர்வ் பண்றதுனால என்னவாகுது அப்படினு கேட்டாக்க நமக்கு இப்ப அட்மாஸ்பியர்ல டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப ரைஸ் ஆகும், சரியா, ரொம்ப வந்து வெப்பமாகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்க நமக்கு கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். சன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியன்ட் ஹீட்டை வந்து என்ன பண்ணிக்குது, அதாவது ரேடியன்ட் ஹீட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் வெப்ப கதிர்வீச்சுகளை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய கேஸஸ் வந்து அப்சர்வ் பண்ணி இருக்கிறதுனால அட்மாஸ்பியர் என்னவாகுது அப்படின்னு கேட்டாக்க டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன கேஸ் அட்மாஸ்பியர் கேஸ்ன்னு சொல்கிறான்ல அந்த கேஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டாக்க greenhouse gases which include carbon dioxide, methane, nitrous oxide and a variety of manufactured chemicals like chlorofluorocarbon. இதெல்லாமே தான் என்ன சொல்றோம் அப்படின்னா greenhouse gases அப்படின்னு சொல்றோம். என்னென்ன அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கார்பன் டை ஆக்சைடு CO2, மீத்தேன் வந்து CH4, நைட்ரஸ் ஆக்சைடு N2O, இது இல்லாமல் குளோரோஃப்ளோரோகார்பன் CFC. இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டாக்க இந்த வெப்ப கதிர்வீச்சுகளை ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கிடும். அப்சர்வ் பண்ணுறதுனால என்னவாகுது, நமக்கு நம்மளோட அட்மாஸ்பியர் ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கேஸஸ் எல்லாமே கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்க்ரீஸ் இன் த கிரீன் ஹவுஸ் கேஸ் லீட் டு த irreversible changes in a major ecosystem and climate patterns. ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னவாகுது அப்படின்னு கேட்டாக்க நம்மளோட புவி வந்து அதிக வெப்பம் அடைகிறதுனால நிறைய சேஞ்சஸ் நடக்கும். என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாக்க அதிகமாக வந்து பனிக்கட்டியெல்லாம் உருகும். இது இல்லாமல் பருவநிலை மாற்றங்கள்லாம் நிறைய ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் கோரல் எக்கோசிஸ்டம் இஸ் அஃபெக்டட் பை த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். இப்போ கோரல் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், நம்ம பவள பாறைகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் என்னவாகும் அப்படின்னு கேட்டால் நிறைய இந்த பவள பாறைகள்லையும் நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு நடக்குது. எப்படி சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுனால அங்கே டெம்பரேச்சர் வந்து என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். எஸ்பெஷலி கோரல் ப்ளீச்சிங் அப்சர்வ்டு இன் எ கல்ஃப் ஆஃப் மன்னார், தமிழ்நாடு. பவளப்பாறைகள் வெளியிதல் அப்படின்னு சொல்லுவோம். பவளப்பாறைகள் வெளியிதல் அப்படிங்கிறது இந்த கோரல் இருக்கு பார்த்தீங்களா, பவளப்பாறை இருக்கு பார்த்தீங்களா, அதிக டெம்பரேச்சர் வர்றதுனால அது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க மெயினாக வெளியிதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அங்கே நடக்கும். அதான் கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதியில் தான் இதை ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க, கண்டறியப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் lead to the produce the greenhouse effect by burning fossil fuels which release CO2 and CH4. CO2ங்கிறது கார்பன் டை ஆக்சைடு, CH4 அப்படிங்கிறது மீத்தேன். இப்போ தொல்லுயிர் படிம எரிபொருள்கள்லாம் நம்ம எரிக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ என்னவாகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் அதிகமாக வெளியாகும். ஸோ இந்த CH4 அண்ட் தென் CO2 என்ன பண்ணும், அதாவது வரக்கூடிய சன்லேருந்து வரக்கூடிய அந்த வெப்ப கதிர்வீச்சுகளை அதிகமாக அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்ணுறதுனால என்னவாகும், நமக்கு அட்மாஸ்பியர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வே ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் அண்டு அனிமல் ஹஸ்பண்டரி ப்ராக்டிஸ். வே ஆஃப் த அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி ப்ராக்டிஸ். வேளாண் அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சரல் இல்லையா, இது இல்லாமல் இந்த கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் என்ன பண்ணும் அப்படின்னா செயல்கள் வந்து அதிகமாக மாற்றங்கள் இதில் ஏற்படும். எலக்ட்ரிக்கல் கேட்கெட்ஸ் லைக் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏர் கண்டிஷனர்ஸ் ரிலீஸ் குளோரோஃப்ளோரோகார்பன். இப்போ என்னவாகும், நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் குளிர்சாதன பெட்டிகளில் என்ன இருக்கும் அப்படின்னா குளோரோஃப்ளோரோ அப்படிங்கிற கேஸ் தான் அங்கே ஃபில் ஆகிருக்கும், சரியா. இதுலேருந்து இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து இல்லை எலக்ட்ரிக்கல் அந்த இதுலேருந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி கேஸ் வந்து வெளியில் வர்றதுனால நமக்கு அதிகமாக அட்மாஸ்பியர் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கெலாம் நிறைய சான்ஸ் இருக்குது. த ஃபர்டிலைசர் யூஸ்டு இன் த அக்ரிகல்ச்சரல் விச் ரிலீஸ்
N2O. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், விவசாயத்திற்கு அதிகமாக வந்து நம்ம உரங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த உரங்கள் யூஸ் பண்ணும்போது என்னவாகுது அப்படின்னு கேட்டால் N2O அப்படிங்கிறது என்ன, நைட்ரஸ் ஆக்சைடு இல்லையா. அந்த நைட்ரஸ் ஆக்சைடு என்னவாகும் அப்படின்னா அதிகமாக ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகும்போது என்ன பண்ணும், அந்த வெப்ப கதிர்வீச்சுகளை இதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு டெம்பரேச்சரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னவாகுது, நமக்கு அட்மாஸ்பியர் அதிகமாக ஹீட் ஆகும். த எமிஷன் ஃப்ரம் த ஆட்டோமொபைல்ஸ், இப்போ கார், பைக் இந்த மாதிரி இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து என்னவாகும், நிறைய கேஸஸ் வந்து புகைகள் வந்து அதிகமாக வெளியாகுது பார்த்தீங்களா. இதனால என்னவாகுது, நமக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. த இன்க்ரீஸ் இன் மீன் global temperature highest in 4000 years due to the increased concentration of the greenhouse gases is called the global warming. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ என்ன ஆகும், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டோட கேஸ் வந்து என்னவாகும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும். சரியா, அதாவது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டோட கேஸஸ்ங்கிறது என்ன சொல்கிறாங்க, CO2 இருக்குது, CH4 இருக்குது, N2O இருக்குது, குளோரோஃப்ளோரோ கார்பன்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அது என்னவாகும் அப்படின்னு கேட்டாக்க, அது வந்து அதோட லெவல் வந்து என்னவாகும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரியா, இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்க, புவியின் சராசரி வெப்பநிலை அதிகமாக உயரும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா குளோபல் வார்மிங். பசுமை இல்ல வாயுக்களின் அடர்த்தி அதிகரிக்கும் போது என்னவாகும் அப்படின்னு கேட்டால் புவியோட சராசரி வெப்பநிலை அதிகரிக்கிறது. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் திஸ் ஓவர் பாப்புலேஷன் விச் கிரியேட்ஸ் த க்ரோயிங் நீட் ஃபார் ஃபுட், ஃபைபர் அண்ட் ஃபியூல் அண்ட் கன்சிடர்டு டு பி த மேஜர் கேசஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். இது மட்டும் இல்லாமல் இப்போ என்னவாகும் அப்படின்னா ஓவர் பாப்புலேஷன் இருக்கும்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஃபுட்டு வந்து அதிகமாக தேவைப்படும். இது இல்லாமல் என்னவாகுது, இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ப்பொருட்கள் மற்றும் எரிபொருள்களின் தேவையும் அதிகரிக்கப்படுது. இதுதான் புவி வெப்பமடைதலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. ஓவர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன வேணும், ஃபுட்டுங்கிறது, நீட் ஃபார் ஃபுட்டுங்கிறது, ஃபுட்டு கண்டிப்பாக வேணும். இது இல்லாமல் அப்படின்னா ஃபைபர்ஸ், எரிபொருள்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக நம்ம உற்பத்தி செய்யும் போது என்னவாகுது அப்படின்னு கேட்டால் அட்மாஸ்பியர் வந்து அதிகமாக ஹீட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். ரைஸ் இன் குளோபல் டெம்பரேச்சர் which cause sea level to rise as polar ice caps and இப்போ அட்மாஸ்பியர் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் போது என்னவாகும் அப்படின்னா துருவ பகுதியில் பனிக்குன்றுகள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது பனிக்கட்டிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதான் ஐஸ் கேப்ஸ்ன்னு சொல்லுவோம். பனிக்கட்டிகள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடும். பனிக்கட்டிகள் உருக ஆரம்பிக்கும் போது என்னவாகும், நமக்கு கடல் நீர் மட்டம் வந்து அதிகமாக உயரும். இதனால கடலோர இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணீரால் மூழ்கும். சரியா, இந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் ஏற்படும். There will be drastic change in the weather patterns, bringing more floods or floods in some area. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால என்ன நடக்கும், நமக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இது இல்லாமல் வறட்சியும் வந்து அதிகமாக நமக்கு ஏற்படும். நெக்ஸ்ட்டு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி மே கெட் மோடிஃபைடு. இப்போ அதிக ஹீட் இருக்கிறதுனால என்னவாகும் அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய ஸ்பீசிஸ் வந்து என்னவாகும் அப்படின்னு கேட்டால் நிறைய ஸ்பீசிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கிடும். ஏன் அப்படின்னு கேட்டால் வெப்பநிலை வந்து அதிகமாக உயரும் போது என்னவாகும் அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்பீசிஸோட தன்மை இருக்காது இல்லையா. அதனால என்னவாகும், சம் ஸ்பீசிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவாகும் அழிய ஆரம்பிச்சிடும். வெப்பமண்டலம் மற்றும் அதிக மித வெப்பமண்டல பிரதேசங்களில் உணவு உற்பத்தி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதான் சொல்லியிருக்காங்க, சப்ட்ராபிக்ஸ் மே ஸ்பேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் த டிக்ரீஸ்டு ஃபுட் ப்ரொடக்ஷன். இந்த மாதிரி அதிகமான ஒரு டெம்பரேச்சர் வரும்போது என்னவாகும், நமக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா குளோபல் வார்மிங் பார்த்தோம், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லையா. இப்போ க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்னென்ன கேஸ் அப்படிங்கிறது பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, குளோரோஃப்ளோரோ கார்பன் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் என்னென்ன, இதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க.
ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதாவது இந்த இதெல்லாம் வந்து 3 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷினில் அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க.